ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு செம்ம டேஸ்டியான ஏபிசி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் சேர்த்தாலே போதும். இப்போ மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்லா வாசனையா இருக்கும். அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை மாவு நமக்கு இப்ப கிடைச்சிரும். மாவு இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்புல இருந்து இறக்கி ஓரமா வச்சிடலாம். இப்ப பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கேரட் பீட்ரூட்னு ரெண்டையுமே இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க இதை ஒரு சாப்பர்ல போட்டு சாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா துருவி கூட எடுத்துக்கலாம். ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக 1/4 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் நம்ம குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிற கேரட் பீட்ரூட் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வெந்து வரணும். ஸோ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி 3ல இருந்து 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேரட்டும் பீட்ரூட்டும் தண்ணியெல்லாம் வத்தி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த பேன் இருக்கிற சூட்லயே வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்துடும். இப்போ இது கூடவே நம்ம 1 கைப்பிடி தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து கொஞ்ச நேரத்திலே நம்ம வெல்லத்தெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கட்டியா வந்துடும். இப்போ நம்ம பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம பவுலுக்கு மாற்றின கொஞ்ச நேரத்திலே பூரணம் நல்லா கட்டியாக வந்துடும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக சுடு தண்ணி ஊற்றி செய்கிற கொழுக்கட்டையை விட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ எப்பவுமே கொழுக்கட்டை செய்கிற மாதிரி கொழுக்கட்டை அச்சில் மாவை ஃபில் பண்ணிட்டு நடுவில் நம்ம செஞ்ச பூரணத்தையும் வச்சு கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற 1 கப்பு மாவுக்கு 6ல இருந்து 7 கொழுக்கட்டை வரையும் கிடைக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டையை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஏபிசி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை.